ஆகஸ்ட் மாத அஸ்வசுமா கொடுப்பனவு ஏற்கனவே உங்கள் அஸ்வசுமா கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதா? அப்படியானால் உங்கள் வங்கி கணக்கில் பணம் எப்போது வரும்? அது மட்டுமல்லாமல் உங்கள் அஸ்வசுமா உதவி நிறுத்தப்பட்டு விட்டதா அல்லது உங்கள் பெயர் பயனாளி பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு விட்டதா? அப்படியானால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஆகஸ்ட் மாத கொடுப்பனவு தொடர்பான புதிய தகவலையும் அஸ்வசுமா உதவி நிறுத்தப்பட்டவர்களுக்கு இருக்கும் மேல்முறையீட்டு வாய்ப்பையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, மிஸ்டர் மஜித் நியூஸ் அப்டேட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆகஸ்ட் மாத அஸ்வசுமா கொடுப்பனவு மைனஸ் முக்கியமான புதிய தகவல். அஸ்வசுமா பயனாளர்களுக்கு தற்போது ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. ஆகஸ்ட் மாதத்திற்கான அஸ்வசுமா கொடுப்பனவு ஏற்கனவே பயனாளர்களின் அஸ்வசுமா கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பணம் உங்கள் வங்கி கணக்கில் இன்னும் வரவு வைக்கப்படாமல் இருக்கலாம். அதனால் பயனாளர்கள் கவலைப்பட வேண்டாம். எதிர்வரும் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் இந்த பணம் பயனாளர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அஸ்வசுமா பயனாளர்கள் உங்கள் வங்கி கணக்கை தொடர்ந்து சரிபார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் வங்கி கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டவுடன் அந்த தகவலையும் உடனடியாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அஸ்வசுமா கேட்டகரி தொடர்பான முக்கிய தகவல். அஸ்வசுமா திட்டத்தின் புதிய கட்டத்தில் போர் மற்றும் எக்ஸ்ட்ரீம்லி போர் பிரிவுகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. அதே நேரத்தில் வல்னரபிள் கேட்டகரிக்கான ரூபாய் 5000 கொடுப்பனவு ஜூன் 2026 உடன் நிறுத்தப்பட்டுள்ளது. எனவே ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களிலும் அந்த ரூபாய் 5000 கொடுப்பனவு தொடர்ந்து கிடைக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். உங்களுடைய தற்போதைய அஸ்வசுமா நிலை மற்றும் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கிறீர்கள் என்பதை வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் போர்டின் அதிகாரப்பூர்வ இ-சர்வீஸ் மூலம் சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அஸ்வசுமா உதவி நிறுத்தப்பட்டவர்களுக்கு முக்கிய தகவல். உங்கள் அஸ்வசுமா நிவாரண உதவி நிறுத்தப்பட்டிருந்தாலோ அல்லது ரத்து செய்யப்பட்டிருந்தாலோ கவலைப்பட வேண்டாம். தகுதியுடையவர்கள் மேல்முறையீடு செய்யும் வாய்ப்பு உள்ளது. மேல்முறையீடு செய்ய விரும்புபவர்கள் உங்கள் தேசிய அடையாள அட்டை -NIC மற்றும் அஸ்வசுமா ரெஃபரன்ஸ் நம்பர் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு அருகிலுள்ள பிரதேச செயலாளர் அலுவலகத்தின் அஸ்வசுமா பிரிவை அணுகலாம். அங்கு தேவையான மேல்முறையீட்டு விண்ணப்பத்தை பெற்று தேவையான தகவல்கள் மற்றும் ஆதார ஆவணங்களுடன் முறையாக சமர்ப்பிக்கலாம். மேலும் சந்தேகங்களுக்கு 1924 என்ற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் மேல்முறையீடு தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்களுக்கான இணைப்பை எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்துள்ளோம். வாட்ஸ்அப் குழுவின் இணைப்பு இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த இணைப்பின் மூலம் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளலாம். முடிவாக ஒரு முக்கியமான தகவல் மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்துகிறேன். ஆகஸ்ட் மாத அஸ்வசுமா கொடுப்பனவு ஏற்கனவே பயனாளர்களின் அஸ்வசுமா கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இந்த பணம் எதிர்வரும் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் பயனாளர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே உங்கள் வங்கி கணக்கை தொடர்ந்து சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அதேபோல் அஸ்வசுமா உதவி நிறுத்தப்பட்டிருந்தால் நீங்கள் தகுதியுடையவராக இருந்தால் மேல்முறையீட்டு வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் அஸ்வசுமா மற்றும் இலங்கையின் முக்கிய செய்திகளுக்கு மிஸ்டர் மஜித் நியூஸ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. வணக்கம் நண்பர்களே, எங்களின் மிஸ்டர் மஜித் யூடியூப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். புதிய செய்தி உடனுக்குடன் பெறுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள். நன்றி.